ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேடிச்செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து லோனில் வந்து கடன் ஆப் இருக்குல்ல, ஸோ அந்த ஆப்பில் வந்து கடன் வாங்கியிருக்காங்க. அதனால் அவங்க வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கடன் வாங்கி வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்றத நினைக்காதீங்க. கடனே இல்லாமல் இருந்தாலே வந்து ரொம்ப பெஸ்ட்டு தான். ஸோ நானுமே வந்து கடன் வாங்குவேன், ஆனால் இது எப்படி வாங்குவேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். நம்ம வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கடன் வாங்கி நம்ம தங்கம் வாங்கலாமா அப்படின்றது தான் டாப்பிக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லோன் ஆப்புன்னு சொல்லிட்டு நிறைய ஆப் இருக்குது. ஸோ கடன் வந்து தர்றதுக்கு வந்து நிறைய ஆப்பே வந்து இருக்குது. அதில் வந்து நம்ம ஒரு அர்ஜென்ட்டுக்கு உடனே வந்து நம்ம வாங்குவோம். வாங்கிட்டு இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து இப்போ கம்மியாக இருக்குது. இப்போ என் கையில் ஆனால் பைசா இல்லை, இருந்தும் நான் கடன் வாங்கி இப்போ நான் அந்த கோல்டு வாங்கிக்கிறேன், எப்படியுமே அடுத்த வருஷம் அது கூட தானே செய்யும் அப்படின்னு நம்ம வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி தப்பு வந்து பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி லோன் ஆப்பில் வாங்குகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாகவும் இருக்கும். இப்படி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இந்த மாதிரி இவங்க வந்து இவ்வளோ கடன் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்களோ இல்லையோ, இப்போ நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்களோ இல்லையோ, உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஒய்ஃபு, உங்கள் அப்பா அம்மா, ஸோ இந்த மாதிரி சொந்தக்காரங்க, ஸோ அவங்களுக்கு வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி வந்து டார்ச்சர் வந்து கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கடன் வந்து திருப்பி கொடுப்போம் அப்படின்றத முடிவு எடுத்து நீங்கள் எப்படியாவது வேறு வழியில் வந்து நீங்கள் கடன் வாங்கி திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஆப்பில் எதுலேயுமே வந்து கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கி ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து கடன் வாங்குறது வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, இல்லை பிள்ளைங்களுக்கு வந்து உடனே ஃபீஸ் கட்டணும், ஸோ இந்த மாதிரி வந்து அர்ஜெண்ட்டாக இருக்குது அப்படின்னா கூட கடன் வாங்கலாம். ஒரு ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து எந்த ஒரு கடனுமே வந்து வாங்காதீங்க. இப்போ வந்து ஜுவல்ஸ் லோன்லாம் வந்து ஒரு நகையை வந்து இப்போ பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு லோன் வந்து வைப்போம்ல, ஒரு நகையை வந்து அடகு வச்சு நம்ம புது நகை வாங்குது, 1 இயரில் வந்து அதை மீட்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுவோம், நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த நகையை உங்களால் மீட்க முடியும், என்னால் கண்டிப்பாக வந்து மீட்க முடியும், அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை வந்து நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த மாதிரி நகையை வந்து அடகு வச்சு புது நகை வந்து எடுங்க. ஸோ அது கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணணும். ஏன்னா வந்து 1 இயர் இப்போ நீங்கள் அடகு வைக்கிறீங்க அப்படின்னா 1 இயரில் நீங்கள் வாங்குகிற நகை வந்து கூடிடும். ஸோ அப்போ கூடும்போது உங்களுக்கு அது ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். இருந்தும் அந்த நகையை நம்ம வந்து நம்மளால் திருப்ப முடியுமா, அதுக்கு அமௌண்ட்டு நம்மள்ட்ட இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து நகையை வந்து அடகு வைங்க. ஸோ அடகு வச்சுட்டு கூட நீங்கள் வாங்கலாம். இல்லைனா கூட நீங்கள் இந்த வட்டி கட்டுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்கீம் வந்து கூட நீங்கள் போடலாம். அந்த மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் அதுக்குன்னே வந்து ஒரு நகைச்சீட்டு வந்து கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஜுவல்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ நிறைய பேங்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி தான். பட் இருந்தாலுமே வந்து நீங்கள் ஒரு நகையை வந்து ஒரு கடனில் இருக்குது அப்படின்றபோது அதை வந்து திருப்ப தான் பார்க்கணும். இருக்கிற நகையை வந்து நம்ம சேஃபாக வச்சாலே போதும். என்னால் வந்து நகையை வந்து மீட்க முடியும், நான் ஏலத்துக்கு விட மாட்டேன் அப்படின்னு நினச்சா மட்டும் நீங்கள் வந்து நகையை வந்து இந்த மாதிரி ஜுவல்ஸ் லோனு, கோல்டு லோனில் வந்து நீங்கள் அடகு வந்து வைக்கலாம். இப்போ கந்து வட்டிக்கு வந்து வாங்குறது, ஸோ இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 2%, 5% அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி அப்படின்ற மாதிரி நிறைய வட்டி வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வட்டி கொடுத்து கடன் வந்து வாங்காதீங்க. நம்ம ஒரு இந்த மாதிரிக்கெலாம் ஒரு நகை வாங்குறதுக்கெல்லாம் நம்ம வாங்க மாட்டோம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கந்து வட்டி வாங்கி நகை வந்து ஜுவல்ஸ் வந்து வாங்குவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், எனக்கு அர்ஜெண்ட்டாக இந்த டிசைனில் எனக்கு இந்த நகை வேணும் அப்படின்ட்டு நம்ம உடனே ஒரு ஏதோ ஒரு ஃபைனான்ஸில் போயிட்டு கூட நம்ம வந்து கடன் வாங்கி கூட நம்ம ஜுவல்ஸ் வந்து வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ கடன் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கடனை வந்து அடைங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு நகை வந்து சேருங்க. கடன் இல்லாமல் இருந்தாலே வந்து அது பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நானுமே வந்து கடன் வாங்கி வாங்கி தான் வாங்குவேன். ஸோ அது எப்படின்றதையும் நான் சொல்கிறேன். உங்கள் சேலரி எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நகைச்சீட்டு வந்து போடுங்க. ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ வந்து ஜுவல்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் சேவ் பண்ணணும், அப்போ நான் 1 கிராமாக வந்து சேவ் பண்ணணுமா அப்படின்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. இப்போ நீங்கள் 1 கிராம் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா கூட நீங்கள் காயினாக கூட வாங்கலாம். இல்லை என் கையில் வந்து மாதம் கண்டிப்பாக என்னால் ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னா டிஜிகோல்டு மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ உங்கள் கையில் எப்போ பைசா இருக்கோ நீங்கள் அப்போ வந்து போட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு 2 கிராம் 3 கிராம் கூட நீங்கள் சேவ் பண்ணுங்கள். 1 கிராம் சேவ் பண்ணுறதே வந்து பெஸ்ட்டு தான் அப்படின்றத நான் சொல்லுவேன்.
இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கடன் வாங்கி வாங்குறதுக்கு பதிலாக இந்த ஏலம் போகிற நகையெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. பேங்க்லேயே வந்து ஏலம் போகிற நகையை வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து 90% வந்து மக்கள் வந்து அந்த நகை வந்து ஏலம் தான் போகும். அந்த நகை எப்படி போகுது, நம்ம ஒரு நகையை வந்து அடகு வச்சுருவோம், அதை வந்து நம்ம திருப்பாமல் விட்டுருவோம். அந்த நகை வந்து ஏலத்துக்கு போயிடும், வேற ஒருத்தவங்க வந்து அந்த நகையை வந்து வாங்கிடுவாங்க. அப்படி இருந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பணம் வந்து நமக்கு மிச்சமாக தான் ஆகும். ஆனால் 916 தான் அப்படின்றத பார்த்துட்டு அந்த மாதிரி நகையை கூட நீங்கள் வாங்கலாம். அது உங்களுக்கு யூஸ் பண்ண முடியல, ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா கூட அந்த நகையை வந்து நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிக்கலாம். இல்லைனா அதோட சேஞ்ச் கூட பண்ணிவிட்டு நீங்கள் புது நகை கூட வந்து எடுத்துக்கலாம். பட் அந்த மாதிரி நகை வந்து கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். ஏலத்தில் போகிற நகை வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் நகை பார்த்தீங்க அப்படின்னா 90% மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நகையை வந்து ஏலத்துக்கு தான் விடுவாங்க. யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நகையை வந்து மீட்க மாட்டாங்க. ஏன்னா வைக்கும் போது வச்சுருவோம், அதுக்கப்புறம் அதை திருப்பணும்னு நினைக்கும் போது சரி ஏலத்துக்கே போகட்டும், நம்மளால் வட்டி கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி விட்டுறாதீங்க. ஒருவேளை நீங்கள் அடகு வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வட்டி மட்டுமாவது கட்டி வட்டி ப்ளஸ் அசல் வச்சிங்க அப்படின்னா அசல்லையுமே வந்து குறையும், வட்டிலையும் குறையும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கட்டிட்டு வாங்க. ஸோ நகை வாங்க வழிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா அதான் நகைச்சீட்டு வந்து போடுறது, நகைப்பணம் வந்து நம்ம சேர்த்து வைக்கிறது, கோல்டு காயின் வந்து சேர்த்து வைக்கிறது, எல்லாம் வந்து ஆர்டி. ஸோ நகைச்சீட்டு வந்து போடுறது, இல்லை ஆர்டினா ரெக்யூர்டு டெபாசிட், இந்த சேவிங்ஸ் ஸ்கீம், போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து இருக்குது. ஒரு 5 ஸ்கீம் வந்து போட்டிருக்கேன். அதில் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பெனிஃபிட்டாக வந்து கொடுக்குறாங்க. அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் நகைச்சீட்டு போகிறீங்க அப்படின்னா மாதம் என்னால் ஒரு 1000 ரூபா தான் சேவ் பண்ண முடியும் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு எஃப்டி கூட போடலாம், ஆர்டி கூட நீங்கள் போடலாம். ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு அந்த மாதிரி உங்கள்ட்ட ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் இருக்குன்னா கூட நீங்கள் அந்த மாதிரி கூட முடிஞ்ச வரைக்கும் சேவ் பண்ண பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமே வந்து நம்ம போடலாம். அதோட பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்ட்ட ஒரு அமௌண்ட் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மில்லிகிராம் காயினாக கூட நீங்கள் சேர்த்து வைக்கலாம். ஸோ அதுவுமே வந்து கோல்டுமே கூட இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் சேவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் கடன் வாங்கி நகை எடுப்பது வந்து நம்ம என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னா அந்த கடன் வந்து நம்மளால் கட்ட முடியுமா, ஸோ அதை பாருங்கள். வட்டி எவ்வளோ கொடுக்குறாங்க, அந்த வட்டி வந்து அதிகமாக கம்மியாக அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த நம்ம வாங்குகிறோம்னா அந்த கடன் தொகையில் வந்து எத்தனை கிராம் வந்து வாங்க முடியும் அப்படின்றத கால்குலேட் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அந்த கிராம் வந்து வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுதோ, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த நகை வந்து வாங்கலாமா வேண்டாமன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்குவீங்க. ஏன்னா மீட்ரு வட்டி, கந்து வட்டி, ஃபைனான்ஸ் வட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய வட்டி வந்து போடுவாங்க. வட்டி வந்து கணக்கு போய்கிட்டே இருக்கும். ஒரு நகையை வந்து நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ப்ரைவேட் பேங்க்கில் வைக்காமல் கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து வைங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். அப்புறம் சின்ன சின்ன கடையில், நகை கடையில் கூட அடகு வந்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரில கடையில் வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து வைங்க. இப்போ நீங்கள் 10,000 ரூபா வந்து கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கே வந்து 1500 நீங்கள் வட்டி வந்து பிடிச்சிட்டு தான் வந்து நமக்கு 8500 தான் தருவாங்க. ஆனால் நம்ம திருப்பி கொடுக்கும்போது அவங்களுக்கு 10,000 ரூபாவை கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுக்க முடியல அப்படின்னா மாதம் ஒரு 1500 அப்படின்ற மாதிரி பே பண்ணிகிட்டே வரணும். இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இந்த சொன்னாங்க, ஸோ நான் கடன் வாங்கி தங்கம் வாங்கலான் இருக்கேன், அது என்னது நான் ஒரு நகையை வந்து அடகு வச்சு வாங்க போகிறேன் அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி லோன் ஆப் வந்து இருக்குது. ஸோ அவங்க தெரியாமல் ஒரு கடனை வந்து வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் வந்து எப்படி வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறதா, நான் இப்போ நகை சீட்டு கட்டுறேன் அப்படின்னா நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இந்த மாதத்துக்குள்ள பேமெண்ட் வந்து நான் கட்டிடுவேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு மந்த்து பார்த்திங்க அப்படின்னா 50 டேஸ் கழிச்சு தான், 50 நாள் கழிச்சு தான் வந்து அந்த பேமெண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் 50 நாளுக்கு முன்னாடியே வந்து நகைச்சீட்டு போடணும் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து நான் இது பண்ணிக்குவேன். ஒரு துணி எடுக்கணும், இல்லை ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு 50 நாளில் வந்து நான் கட்டிடுவேன். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுமே வந்து ஆபத்து இருக்குது. அது வந்து கரெக்டாக நீங்கள் 50 நாளில் வந்து கட்டிட்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது. இப்போ நான் 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து 50 நாள் கழித்து 10,000 தான் வந்து கொடுக்க போகிறோம். இது என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா இந்த மாதம் நான் சேவ் பண்ண முடியல கூட எனக்கு அடுத்த மாதம் இப்போ நான் 10,000 வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதம் நான் ஒரு 5,000 ரூபா வந்து வச்சுருப்பேன்.
அதுக்கப்புறம் மாதம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சேலரி வருமா, அப்போ இந்த போன மாதத்துல உள்ள 5000 இந்த மாதத்துல உள்ள 5000 நான் எடுத்து ஸோ 10,000 வந்து கிரெடிட் கார்டு அமௌண்ட் வந்து நம்ம கட்டிடுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து கூட நம்ம கிரெடிட் கார்டை வந்து இப்படி கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்கீம்லாம் வந்து போடுவேன். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 50 நாள் முன்னாடியே அந்த கோல்டு ரேட்டுக்கு வந்து நான் வாங்கிட்டேன் அப்படின்னா 50 நாள் கழித்து அது எப்படியுமே வந்து 100 200 கூட தான் போகும். அப்போ அந்த 100 200 நமக்கு லாபம். அது இல்லாமல் வட்டியே இல்லாமல் நம்ம ஒரு அசலை மட்டும் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து கட்டிக்கலாம். ஸோ கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுற முறையை பொறுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது என்றைக்குமே வந்து ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். அது ஒரு எப்படி சொல்கிறது, கடனே வட்டியே இல்லாத கடன் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மெத்தட் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தேடி செல்லி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.